ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பானு சமி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான ரெசிபிங்க. புளிச்ச கீரையில் ஒரு பச்சடி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த சட்னியை வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்சக்கீரை பிடிச்சவங்களுக்கு இந்த ஒரு ரெசிபி ஒரு சூப்பரான ரெசிபின்னே சொல்லலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டு புளிச்ச கீரை எடுத்துக்கோங்க. சின்னதான கீரையாக இருந்தாலே போதுங்க. இதை வெறும் அந்த இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த காம்பை தூர போட்டுருங்க. நமக்கு வெறும் அந்த இலை மட்டும்தாங்க வேணும். இந்த மாதிரி ஒரு கட்டு கீரையை நான் சுத்தப்படுத்திட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன். தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துட்டு 1 நிமிஷம் மிதமான சூட்டில் இதை நல்லா வறுத்துக்கோங்க. பருப்புடைய நிறம் சிவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணுங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. இதுல கடைசியா ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. ஜீரகத்தை சேர்த்ததும் அடுப்பை அணைச்சிடணுங்க, ஏன்னா ஜீரகம் கருகிடும் சீக்கிரமாவே. இப்போ இது நல்லா ஆற விட்டு இதை பவுடரா அரைச்சி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடரா சின்ன மிக்சி ஜார்ல போட்டு பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு கட்டு நம்ம கழுவி வச்சிருந்த கீரையும் இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம். அந்த கீரை பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி வருங்க. அதுதான் நமக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணுங்க. கீரை வதக்க வதக்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். அப்போதான் அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ நம்ம இதை அடுப்பை அணைச்சிடலாங்க. அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வரலாம். நம்ம பொடி அரைச்சோம் பார்த்தீங்களா, அதே ஜாரில் நம்ம வதக்கி வச்சிருந்த கீரையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போதான் கீரையும் அந்த பொடியும் நல்லா பிளெண்ட் ஆகும். இல்லைன்னா தனித்தனியாக அரைச்சி நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். ஒரே ஜாரில் இதையும் சேர்த்துருங்க. சப்போஸ் ஜார் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் பெரிய ஜாரில் கூட இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாங்க. ஒரு கொட்டை அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை மைய அரைச்சி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா இதுல ஒரு காஞ்ச மிளகாவை சேர்த்தாலே போதுங்க. ஒரு காஞ்ச மிளகாவை 3ஆ நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப கருவேப்பிலை, ஒரு 7லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஜாஸ்தியா சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இந்த பூண்டு கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க. இந்த பூண்டோடைய கலர் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் கடைசியா இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் அடுப்பை அணைச்சிருங்க. வெங்காயத்தை வதக்கவே கூடாது, அதோடைய சூட்ல தான் நம்ம வதக்கணும். இப்ப அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 30 செகண்ட் அதோடைய சூட்லயே இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போதான் நம்ம சட்னியில இந்த வெங்காயம் கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்குங்க. சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இதுவே நல்லா வதக்கிட்டீங்கன்னா ஒரு இனிப்பா ஃபீல் வந்துடும். பாருங்க, 30 செகண்ட் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இந்த தாளிப்பை நம்ம சட்னியில சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்க 1 வாரம் 2 வாரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கரெக்டாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட சாப்பிடலாங்க. கெட்டே போகாது.
நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் கூட இத சட்டுன்னு எடுத்தோமா, நெய் கொஞ்சம், இந்த பேஸ்ட் கொஞ்சம் போட்டு கலந்து குழந்தைங்களுக்கும் நம்ம குடுத்து அனுப்பலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்குங்க. இது ஆந்திரா சைடுல ரொம்பவே ஃபேமஸான ரெசிபிங்க. கொங்குரா பச்சடின்னு சொல்லுவாங்க. இந்த புளிச்ச கீரைலாம் பிடிக்கும் அப்டின்னா, நீங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு விடவே மாட்டீங்க. அப்பப்போ செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் சூப்பராவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.